observer une minute de silence pour rendre hommage à tous nos héros qui se sont sacrifiés pour la libération de la nation du Tamil, aux personnes et aux héros massacrés par l'armée sri-lankaise, indienne et par toutes les autres, ainsi que tous les victimes tuées sur le sol français. தமிழீழ விடுதலை போரிலே வீரச்சாவடைந்த மாவீரர்களையும் ஸ்ரீலங்கா இந்தியா படைகளால் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களையும் நாட்டுப்பற்றாளர்களையும் நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்துவோம். இது வந்து தமிழ் இளையோர் அமைப்பாளர் பிரான்ஸில் வந்து இன்றைக்கு நடத்த ஒரு புத்தக கண்காட்சி. இதில் நோக்கம் வந்து என்னென்னா, அடுத்த வருஷம் யாழ் நூலக எரிப்பு நினைவாக வந்து இங்கே ஒரு பிரான்ஸ் தமிழ் ஈழ பண்பாட்டு மையம் ஒன்று உருவாக்குறது. அதில் உருவாக்கம் எப்படி இருக்குமெண்டா வந்து அங்கே வந்து எல்லாரும் வந்து வாசிக்கலாம், இருந்து ஆக்டிவிட்டி செய்யலாம், ஒரு வயசானாக்கள் எல்லாருக்குமான ஒரு மையமாக இருக்கும், ஒரு வாசகசாலை மாதிரியே இருக்கும். அப்போ எல்லாரும் அதை பயன்படுத்தி கொள்றதுக்கான இருக்கும். அப்போ இங்கே வந்து ஒரு ஃபோம் வச்சிருக்கிறோம், வந்து அதில் வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்குறோம் வந்து இங்கே நாங்கள் செய்யலாம், அது என்ன மாதிரி உதவி செய்யப்படுது, நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும், அதில் மக்களை கருத்தை எடுத்து அடுத்த வருஷத்துக்கான ஓப்பனிங்கே செய்வோம் நாங்கள் தமிழ் ஒரு அமைப்பாளர். சரி சரியா. எப்படி இங்கே வந்து யார் யார் இங்கே வந்து புத்தக கண்காட்சியெல்லாம் செய்யணும்? இப்போ இன்றைக்கு வந்து தமிழ் பிரவணிசன்னு சொல்லி தமிழ் சின்ன பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கான ஒரு ஆதுவாசி வைக்கிற ஒரு அக்கா இருக்கிறா. அதுதானே சுபாக்காட புத்தகம். மிச்சது புத்தகம் இங்கே இருக்க கண்காட்சியில் 500 கிட்ட வந்து அக்கள் இருந்து வாசித்து போகலாம். அது மாதிரி ஒரு உரையாடல் நடத்தப்படும். ஒரு கதைக்க மாட்டேன். இப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வச்சு கொண்டு இருக்கிறேன். நான் அவையிட்ட வந்து தனித்தனியாக நான் வந்து எல்லாம் வந்து கேட்பேன். நன்றி அண்ணா. இன்றைக்கு வந்து இளையோர் அமைப்பு, பிரான்ஸ் இளையோர் அமைப்பு வந்து நூல் கண்காட்சி ஒன்று நடத்தப்படுகின்றது. இதில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் வந்து எது சம்பந்தமான புத்தகங்கள் நீங்கள் இதில் வச்சிருக்கீங்களா? தமிழருடைய வரலாறும் எங்களோட விடுதலை போராட்ட நூல்களும் கணக்க இங்கே 2-3 இடத்துல வச்சிருக்கிறோம். இது நாங்கள் பார்வைக்கும் இருந்து வாசிக்கிற மாதிரி ஒரு இடமும் விட்டுருக்குறோம். அப்போ எல்லாரும் வந்து வாசிச்சுட்டு, ஏண்டா இந்த புத்தகம்லாம் எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது, நூலகத்துல எல்லாம் போய் வாங்க முடியாது. இது கொஞ்சம் எடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. எல்லாம் 1-2 தான் இருக்கு பிரான்ஸ்லேயே. அதுகெல்லாம் இங்கேருந்து நாங்கள் இருந்து வாசிச்சுட்டு போகிற மாதிரி ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து தமிழர் கலாச்சாரம் சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் இருக்குதோ இங்கே? இங்கே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் இருக்குது. அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு அங்கே ஆவணம் எழுதுறதுக்கு ஒரு இடம் விட்டுருக்கு. கண்காட்சிக்கு இங்கே இருக்கு, ஓவியம் போட்டிருக்கு. இப்போ வந்து எங்களோட லைப்ரரி என்ன ஜாழ் நூலகம் வந்து எரிஞ்ச கதை வந்து அங்கே ஒரு எக்ஸ்பொசிஷனாக ஃப்ரெஞ்சு மொழியில் போட்டு எழுதி வச்சிருக்கிறோம். இங்கே இளையோருக்கு அந்த கதை போகணுமெண்டு. இந்த கண்காட்சி வந்து இன்றைக்கும் நாளைக்கும் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். இன்றைக்கு 7 மணி வரைக்கும், அப்போ நாளைக்கும் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். இது எங்களை முதல் தடவை நடத்தப்படுறோம். அப்போ அடுத்த முறை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் இதை முதல் தான் நடத்துகிறோம். இது நாங்கள் ஒவ்வொரு வருஷம் நடத்துகிற மாதிரி ஒரு பிளானில் வந்திருக்கிறோம். அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு ஜாழ் நூலகம் மாதிரி ஒரு நூலகம் இங்கே ஃப்ரான்ஸில் திறக்கப்படுறதுக்கு நாங்கள் வேலை திட்டம் நடக்குது. அது நாங்கள் இன்னும் வெளிக்கொண்டு வரையில் அது வேலை திட்டம் நடக்குது. தமிழர் உடனப்பு குழுவோடையும் சேர்ந்து டிஒயும் சேர்ந்து இந்த நூலகம் திறக்கிறதுக்கு வேலை திட்டம் நடக்குது. இதை நாங்கள் அங்கே
ஒரு அங்கே உங்களுக்கு நியூஸ் போட்டிருக்கு, அது திறக்க போகிறோம். அதில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, அது நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், அதை நாங்கள் எப்படி செய்யலாம்ன்ட்டு கருத்து பெட்டியும் வச்சுருக்கு. அப்போ இங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து எழுதிட்டு நாங்கள் அதை வச்சு வாசித்து உங்களை பொதுமக்கள் என்ன நினைக்கியோம்ன்ட்டு அதை யோசித்து செய்கிற மாதிரி நாங்கள் இந்த முதல் கட்டம் எடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா, இந்த இப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஃபோம் இருக்குதானே, ஃபோம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வர்றாக்கள் வந்து நிரப்பி போட்டால் உங்களுக்கு அந்த தர்ற சால்ட் கிடைக்கிறதுக்கு சுகமாக இருக்குமா இல்லாட்டி? எங்களுக்கு சுகமாக இருக்கும், எங்களுக்கு அதுக்கும் சுகமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கும் எங்களோட இப்போ நாங்கள் யோசிக்கிறத விட பொதுமக்கள் எப்படி யோசிப்பியோம்னு நாங்களும் பார்ப்போம். அப்போ என்ன யோசிக்கியோம், இப்படி அவங்களுக்கு தேவை என்ன தேவை அதுகளை வச்சு கொண்டு தான் நாங்கள் எங்களோட நூலகத்தை திறக்க முடியும். இப்போ நாங்கள் மட்டும் யோசித்து எங்களுக்கு ஒரு சில நேரம் எல்லாருக்கும் வசதியாக இருக்காது. அதுக்காண்டி ஒரு ஃபோம் ஒன்று விட்டுருக்குறோம். அது நாங்கள் இந்த முடிச்சுட்டு கண்காட்சியை முடிச்சுட்டு நாங்கள் எங்களை சோஷியல் மீடியாலேயும் போடுவோம். TYU France சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போட்டுட்டு அப்போ ஆன்லைன்லேயும் நிரப்புற மாதிரி அப்போ இப்போ இந்த வீக்கெண்டுக்கு வர முடியாத கஸ்டமர்ண்டா அடுத்த சோஷியல் மீடியாவில் நிரப்புற மாதிரி போட்டுருவோம். ஓகே. இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கு என்னென்னா, எங்களோட அடுத்த இளையோர் வந்து இப்படியான நகர்வுகளை செய்கிறதால வந்து எங்கள்கிட்ட கலாச்சார பண்பாடுகள் வந்து இன்னும் மேலோங்கி போகும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துட்டுது. உங்களோட முயற்சிக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்களும். அடுத்த வருஷம் நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் வந்து செய்வோம் அந்த நம்பிக்கையோட. நன்றி உங்களுக்கு. நன்றி. நான் வந்து இது இன்றைக்கு நூலக எரிப்பு சம்பந்தமான விடயம்ன்றதுனால இதுக்கு நான் இங்கே 3 செய்திருக்கிறேன். ஆனால் 3மே வித்தியாசமானது, வேறு. எரிப்பு நினைவு இது வந்து இந்த நூலகம் எரிவு என்ற விஷயத்தின் இந்த ஹிஸ்ட்ரியை வரலாறை படித்து அதை தெரிஞ்சு கொண்டு அதன் புரிதலோடு அந்த அரசியல் விஷயங்களை வந்து நுணுக்கமாக உள்வாங்கி கொண்டு செய்த ஓவியம். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் உற்று பார்த்தால் இருக்குது, கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குற மாதிரி செய்திருக்கு. அண்ட் எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருந்தது, இந்த வாரம் தான் தெரிய வந்திருந்தது. அதனால் நான் இந்த சைஸே எனக்கு சின்னது மாதிரி தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ பெருசாக செய்தோம். இதை விட பெருசாக இன்னும் செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம். அடுத்த தடவை பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் நான் இப்போ செய்ததில் இது எனக்கு ஓகே என்று நான் அதுக்கான அந்த சரியான விஷயத்தை வந்து செய்திருக்கிறேன், கொண்டு வந்திருக்கேன்னு நம்புகிறேன். மற்றது இது வந்து பெயிண்டிங். தமிழில் வந்து இது வந்து சங்ககால இலக்கியங்களின் மலர்கள். இதில் வந்து நான் குறிப்பாக குறிஞ்சி பாட்டு, இதில் 99 மலர்கள், இதில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்குது. இதுவும் குறைவான நேரத்தில் செய்யப்பட்டது தான். ஆனால் இந்த எல்லா பூக்களையும் வரைய ஆசை தான், அதுக்கான நேரம் எனக்கு போதாது. அப்போ நான் குறிப்பிட்ட சில பூக்கள் மட்டும், மலர்களை மட்டும் வரைஞ்சி தமிழ் என்று இந்த நடுவில் எழுதி, அதுவும் அந்த தமிழ் மேலே இது பூ அந்த இப்படியே எடுத்து கடல் போல் அல்லது குளம் போல் அதுக்குள்ள பூக்கள், செம்பருத்தம்பூ, ஆம்பல் என்று சொல்கிறது, வஞ்சி அப்படிங்க இதில் நிறைய பூ இருக்குது. அனிச்சம்பூ, நித்திய கல்யாணி, அப்படி கொன்றை பூக்கள் இதில் வந்து எழுதி விட்டுருக்குறேன். அந்த பூக்கள் எல்லா இதில் வந்து சங்ககால இலக்கிய இந்த இதில் இருக்கிற பூக்கள் மலர்கள் வந்து 99 மலர்கள் பேர் வந்து நான் இதில் எழுதி விட்டுருக்குறேன். இதுக்குள்ள இது வந்து கொஞ்சம் பூக்களை வரைஞ்சிட்டு ஒரு உதாரணம் தானே, இப்படி இருக்கிற விஷயத்தை வந்து தெரிய வைக்கிறது சொல்கிறது. அப்போ அதை வந்து வரைஞ்சிருக்குது. மற்றது இது வந்து என்னென்னா கொஞ்சம் காஃபி, தேயிலை சாயம், காஃபி அதெல்லாம் போட்டு இந்த இந்த பழைய விதமான அந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, இது ஓலைச்சுவடி அந்த இன்ஸ்பிரேஷனில் செய்தது. இதுக்கும் வளம் போல் இப்போ நேரம் போதாது, இதனால் இது அந்த ஓலைச்சுவடி இன்னும் காய இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க. இதில் வந்து இதை ஒட்டி
இதில் தமிழ் எழுத்துக்கள், அடுத்தது எங்கண்ட தமிழ் இந்த பண்பாடு சார்ந்த எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ளே அடக்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து அங்கே இங்கே எல்லாமே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இது கம்பன், வள்ளுவர், பாரதி, தமிழ், இது மற்றது தமிழர் மரபு, இலக்கணம், புத்தகங்கள், இந்த எழுத்து வந்து இந்த பழைய ஸ்டைலில் அந்த ஓலைச்சுவடி அதில் வந்து பழைய ஸ்டைலில் இந்த இருக்கும் பழைய எழுத்துக்கள் அது மாதிரி, மற்றது கண்டது இயற்கை, ஆனாவண்ணா, கலை, நடனம், கல்வி, இது பண்பாடு, வரலாறு, இதுக்கு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறேன் கணக்கா. இப்போ இது பண்ணியிருக்குது. இந்த குறிஞ்சி பாட்டு, 10 பாட்டு, 8 தொகை, புறநானூறு இதெல்லாம் இதுன்றிருக்கு. இந்த கம்பன், வள்ளுவர், பாரதி, தமிழ் இதெல்லாம் இது நான் அந்த அது லைப்ரரி சம்மந்தமாக இது பார்க்கும்போது, இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது ஒரு வரி வந்து என்னட்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்படின்னா கம்பன் எறிந்தார், வள்ளுவர் எறிந்தார், பாரதி எறிந்தார், தமிழும் எறிந்ததுண்டு. அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அந்த 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 டாக்குமெண்ட்ரி பார்க்க ரொம்ப எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு, தொந்தரவு செய்தது. அப்போ அதுக்கு எழுதணுன்றதுக்காகவே இதை செய்ய வந்தது. பிறகு நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து நான் அந்த நிறைய கவிதைகள், நிறைய விஷயங்கள் படிக்கும்போது கொஞ்சம் எனக்கும் புதுசாக இருந்தது. இந்த அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம் வந்து நான் தமிழ் படிக்கிறேன், இன்னும் படித்து கொண்டிருக்கேன், நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன். ஆனால் சில நேரத்தில் சில விஷயங்களை நாங்கள் அந்தந்த டைமில் படிச்சிருக்க மாட்டோம். சில தேவைகள் வரும்போது தான் அதை தேடி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இது தெரிஞ்சு கொண்டது. அது ஏனெண்டா அது எரிப்பு நினைவுண்டு வரும்போது ஒரு சேட் இருக்கும்போது, எரிப்பு நினைவு இருக்கும்போது ஒரு மலர்தலும் வேணும். அப்போ அந்த ஒரு சந்தோஷம் தேவை. அப்போ அதனால தான் இந்த தமிழ் மலர்களை வந்து ஒரு கான்செப்டாக செய்து அதோட பக்கத்தில் வச்சிருக்கிறேன். நன்றி நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓ கண்டிப்பாக, ஓ கண்டிப்பாக, நன்றி 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 நன்றி. யாழ் நூல் எரிப்பு நாளை வந்து இங்கே வந்து ஒரு கண்காட்சி மூலம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழீழ தேசத்தினுடைய தமிழர்களாகிய நாங்கள் அடையாளம் என்பது கல்வி, எங்களுடைய கல்விதான் எங்களுடைய அடையாளமாக இதுவரை காலம் இருந்திருக்கின்றது. அந்த கல்வியையும் அந்த அடையாளத்தையும் அதற்கு ஆதார சுவையாக இருந்த எங்களுடைய நூல்கள், எங்களுடைய நூல் நிலையங்கள், பெரும் எழுத்தாளர்கள் எல்லாருமே இந்த சிங்கள பேரினவாதத்தால் வந்து பழிவாங்கப்பட்டன. அதிலே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் இந்த யாழ் நூலகம். உலகத்திலே, ஆசியாவிலே அனைவருக்கும் தெரியும். 3வது தரத்திலே 90,000 புத்தகங்கள் எங்கள் கண் முன்னாலே எரிக்கப்பட்டன. பெரிய அன்றைய ஆட்சியாளர்கள் முன்னிலையிலே நின்று அவர்களுடைய கட்டளையின் பேரிலே அவை அளிக்கப்பட்டன. அளித்தாலும் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறை அண்மை காலங்களிலும் கூட அந்த தாய்மொழி மீதும், அந்த தாய்மண் விடுதலை மீதும், அந்த இனத்தினுடைய கலை பண்பாடுகளின் மீது பெரிய நாட்டம் கொண்டிருப்பதை நாங்கள் உலகம் முழுக்க பார்க்கின்றோம். அப்போ இவர்களுக்கு எங்களுடைய வரலாறுகளை ஆதாரபூர்வமாக கொடுக்கின்ற புத்தகங்கள்லாம் மிக மிக முக்கியமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த புத்தகங்களை நாங்கள் அவர்கள் பார்க்கும் வண்ணம், ஆதாரமாக அவர்களை கொடுக்கும் வண்ணம் கொடுக்கும் போது தான் அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. மற்றது எங்களுடைய வரலாறு இன்று நேற்றுப்பட்டதில்லை. 5000 வருடத்துக்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள், 50,000 வருடத்துக்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு ராஜராஜ சோழன் கூட தன்னுடைய கல்வெட்டுகளில் அந்த தமிழ் எழுத்துக்களையும் அந்த கோபுரத்தையும் கட்டாவிட்டால் அப்படி ஒரு இனம், அப்படி ஒரு அரசன், அப்படி ஒரு பெரியொரு பலம் இருந்திருக்கின்றதா என்றது வரலாற்று சான்றிலே இல்லை. ஆகவே நாங்கள் இந்த அடுத்த தலைமுறைக்கு சரியாக கொண்டே சேர்க்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயம். அடுத்து இன்னும் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும் என்ற ஒரு புத்தக வரிகளை நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு புத்தக வரிகளை, ஒரு காலத்தின் தேவையான ஒரு வரிகளை வாசிக்கும் போது அந்த வரிகள் எல்லாமே கீழ்நோக்கித்தான் நாங்கள் வாசித்து கொண்டு போகின்றோம். ஆனால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எங்களையும், எங்களுடைய இனத்தையும், எங்களுடைய பண்பை எல்லாவற்றையும் மேல் நோக்கித்தான் கொண்டு போகின்றோம், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகின்றது. ஆகவே வாசிப்பு என்பது மிக மிக தேவையான ஒரு விஷயம். நாங்கள் இன்று புலம்பெயர்ந்த மண்ணிலே வந்துவிட்டோம், தாயகத்திலே வாழ முடியாத சூழ்நிலையில் வந்துவிட்டோம். ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் எங்களுடைய மொழிகளை, எங்களுடைய கலாச்சாரங்களை, எங்களுடைய பண்பாடுகளை, எங்களுடைய வரலாறுகளை அறிந்து வாசித்து கொள்ள வேண்டிய பெரிய ஒரு வரலாற்று கடமை இருக்கின்றது. நாங்கள் சொல்லிவிட்டு போகாமல்
அதற்காக ஒரு நூல் நிலையங்களை அமைத்து அதைகளை வந்து தங்களுக்கு நேரம் இருக்கின்ற நேரங்களிலே வந்து அவற்றை வந்து வாசிப்பதற்கான ஒரு களத்தை நாங்களாம் அமைத்து கொடுக்க வேண்டும். அது நீண்டகால ஒரு கனவாக இருந்தது. இன்று பல்வேறு விடயங்களில் தமிழர்கள் பக்கம் இந்த நாடுகள் வந்து பல்வேறு விடயங்களை எங்களுக்கு செய்து தருவதற்கு முன் வந்து நிற்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய இனத்துக்கு விடுதலை வேண்டும், எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டதற்கு ஒரு பக்கம் அதற்கு நியாயம் வேண்டும், அதே நேரத்தில் எங்களுடைய இனம் ஒரு நல்லொரு இனமாக வாழ வேண்டும், இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாடுகளிலே கோரிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதற்கு செவியும் அடைத்து அவர்களும் எங்களுக்கான உதவிகளை கடந்த காலங்களிலே இருந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமாக அடுத்த வருடம் நாங்கள் ஒரு பெரிய ஒரு புத்தக நிலையத்தை இந்த இடத்திலே அமைப்பதற்கு அனைத்து விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த விடயம் நிறைவேற வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை போன்ற ஊடகங்களும் எங்களுக்கு பெரும்பலமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்வோம். ஓகே, நன்றி. கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கலாச்சாரம் தமிழ் சம்பந்தமான எல்லாத்துக்கும் வந்து எங்களோட ஆதரவும் எப்பவும் இருக்கும். உங்களுக்கு பின்னால் நாங்களும் எப்பவும் பயணிப்போம். இளையோர் கையில் தான் இப்போ எல்லாமே அமைஞ்சிருக்குது, அவை தான் கொண்டு நடத்தணும். இளையோருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உண்மைதான். இளையோர்கள் முதலில் தாங்கள் யார் என்பதை, நாங்கள் அல்ல தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்று அறிந்து கொள்வதுதான் இருக்கின்றார்கள். இன்னும் அவர்களுடைய விவேகம், அவர்களுடைய இனம் செய்த அந்த அர்ப்பணிப்புகள், அந்த உயிர் அர்ப்பணிப்புகள், செய்த விடயங்கள் யாவற்றையும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வாசிப்பு என்பது முக்கியம். தனியாக வாழ்விட மொழியிலே வாசிக்காமல் இருக்கின்ற ஆவணங்களையும் தங்களுக்கு தெரிந்தவர்கள். நான் நேற்று கூட ஒரு இணையதள இதிலே பார்த்தேன். ஒரு பெண் என்பவர் ஒரு புத்தகத்தை எடுத்து நெஞ்சிலே வைத்து கண்ணீரோடு அழுது கொண்டு அந்த புத்தகத்தை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு அந்த பின்னுரையை வந்து தடக்கித்தான் வாசிக்கின்றார். பிறகு அதில் இருக்கிற அர்த்தங்கள் தெரியாமல் தன்னுடைய அம்மம்மாவாகத்தான் இருக்க வேண்டும். தகப்பனோ அரோ ஒரு பெண்குரல், அவர் அதை விளங்கப்படுத்துகின்றார். அதில் இருக்கிற அந்த சொல்லு வந்து என்னென்று அவர் கேட்கிறார். அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளும், எங்களுடைய இளையவர்கள் தங்களுக்கு தெரியாததை கேட்பதில் எந்த விதமான அதை சொல்லிக் கொடுப்பதில் தான் நாங்கள் இருக்கின்றோம். பெரியவர்கள் நாங்கள் இருக்கின்றோம். இளையவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தனியே சினிமா, தனியே விளையாட்டு, தனியே கலை, நடனம் என்று அப்பால் இந்த வரலாறுகளும் தெரிந்தால்தான் அவைகளுக்கும் பலமாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் இன்றைக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிட அரசியல் பொறுப்பாளராக இருக்கிறீங்க. உங்களோட பேரை சொல்லுவீங்க? என்னுடைய பேர் வந்து நிதுஷா. ஓகே, இதில் நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே இந்த பொறுப்பில் இருக்கிறீங்க? நான் இந்த பொறுப்பேற்று 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. ஓகே, என்ன மாதிரி உங்களுக்கு இதில் ஈடுபாடு வந்தது? நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி இதில் ஈடுபாடு வந்தது? ஈடுபாடு எப்படி வந்தால், அம்மா சின்ன வயசில் கூட இங்கே நடக்கிற மாவீர நாள் ஊர்வலங்களை கூட கூட்டின்னு போன வரையால் அது பார்த்து ஒரு மனசில் ஒரு அது பதிஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி 2009 வந்து அதுக்கு முதல் நான் போயிருக்கிறேன் விடுமுறைக்கு அம்மா அப்பாவோட. அப்போ அங்கே வந்து அங்கே இருக்க புலிமாமாக்கள், புலியாக்கா போராளிகள் பழகின அந்த சில நாட்கள் வந்து இன்னும் மனசுக்குள்ள ஒரு அப்படி பதிஞ்சிருக்கு. அவைக்காக வந்து ஏதாவது செய்யணுமெண்டு அந்த நோக்கத்தில் தான் நான் இதுக்குள்ள கூட ஈடுபடுறேன். உங்களுக்கு அப்போ எங்களோட தமிழ் வரலாறுகள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? அவ்வளோத்துக்கு தெரியாமல் சொல்லலாது, ஆனால் தெரிய வேண்டிய சில விஷயங்கள் தெரியும். எங்களுக்கு இந்த புத்தக இது நாளை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? இன்றைக்கு நடக்கிற நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? இன்றைக்கு வந்து 31ஆம் தேதி மே மாதம், இன்றுதான் யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட நாள். அதன் நினைவாக தான் இளையோர் அமைப்பால் வந்து இந்த நூல் கண்காட்சி வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாளில் நாங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், அடுத்த வருஷம் இதே நாளில் வந்து நாங்கள் வந்து ஒரு நூலகம் ஃப்ரான்ஸில் திறக்க போகிறோம். அதில் வந்து கூட எங்களை தமிழ் நூல்கள், அது எங்களை மொழி சார்ந்த நூல்களாக இருக்கட்டும், வரலாறு சார்ந்த நூல்களாக இருக்கட்டும், எங்களோட போராட்டம் சார்ந்த நூல்களாகவும் இருக்கட்டும், அது வந்து மக்களுக்கு இந்த பார்வைக்கு வந்து அது வைக்கப்படும். இப்போ இங்கே வந்து எப்படி நாங்கள் இப்போ ஒரு லைப்ரரியை போய் நூலகத்தில் போய் புத்தாட்ட வீட்டெடுத்து கொண்டு போய் வாசிச்சுட்டு திருப்பி கொண்டு வரோமோ, அதே மாதிரி அந்த சிஸ்டமும் இருக்கும். அதே மாதிரி ஒரு விளையாட்டு திடல், அதில் வந்து இப்போ நாங்கள் காரமோ எங்களை விளையாட்டுகள் வந்து அதில் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு ஒரு இடமும் இருக்கும். பெரியாக்கள் கரம் போட்டு விளையாடுறாலும் அப்படி ஒரு இடம் இருக்கும். இப்போ அங்கேயே புத்தாம் எடுத்து வாசிக்கக்கூடிய மாதிரி வசதிகளும்
ஒழுங்கு செய்யப்படும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால் இளையோர் அமைப்பால் வந்து நாங்கள் ஒரு இணையதளத்தில் ஒரு லிங்க் கொண்டு விடுவோம். அதில் வந்து பொதுமக்கள கருத்து வேண்டுற மாதிரி இந்த நூலகம் சம்பந்தமாக அவ்விது நாங்கள் எங்கள் அந்த நூலகம் திறக்கலாமென்று இது அவைக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கா, அதே மாதிரி அவை வந்து இந்த வேலை திட்டத்தில் அவை எங்கள் அமைப்புக்கு என்ன உதவிகள் தர முடியுமென்று அவைட்டு கேட்டு இருக்கிறோம். என்றால் ஒவ்வொரு ஆக்கட்டும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அப்போ இது வந்து இப்போ இந்த அமைப்புன்னு தவிர இந்த மக்களோட ஒரு விருப்பம், மக்களுக்கான ஒரு நூலகம், அப்போ பொதுமக்கள கருத்தும் வேண்டி அதே மாதிரி மக்களிலும் இருந்து அவங்களுக்கு எதுவும் உதவி செய்ய விரும்புகிறோம்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு உதவிகள் செய்யலாம். நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் எழுத்தாளர்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். நான் என் பேர் ஃப்ரான்சிஸ் அமரதாஸ். நான் தமிழ் சொல்ல தமிழ் ஆசிரியராக ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். பொழுதுபோக்காக இந்த நேரத்தில் சில சிறுகதைகளை கவிதைகளை எழுதுறது, நாடகம் எழுதுறது என்ற பொழுதுபோக்காக இருக்குது. பள்ளி ஆசிரியராக இருக்கிறதால நாடகம் எழுதுறது தேவையாகவும் இருக்குது ஆண்டுகளா போன்றவருக்கு. அதனால் என்னை எழுத்தாடு சொல்லிக்கொள்ளலாமாக்கள் நான் சில சிறுகதைகள் எழுதி. நூலக எரிப்பு பற்றி சொன்னால் நாங்கள் சின்ன வயதில் நடந்த ஒரு விஷயம். அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக தான் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா நூலகத்தில் மிக ஆர்வமானாக்கள். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 வயதுலேருந்தே நாங்கள் புத்தகங்களை வாசிக்கிறதுல ஆர்வம் உள்ளார்கள். அப்போ ஒரு நூலகம் எரிஞ்சிட்டு 20,000 புத்தகம் எரிஞ்சிட்டுன்றது பெரிய கவலையாக இருந்தது தான். அது தொடர்ந்து எங்களுடைய வரலாறு எல்லாத்தையும் அழிச்ச மாதிரியான ஒரு விஷயமா போயிட்டுது. அதில் அழிஞ்ச ஓலைச்சுவடிகளும் அதில் இருந்த ஆதாரங்களும் இல்லாமல் போனதான் பெரிய ஒரு கவலை. அது பேரினவாதத்தின் திட்டமிட்ட ஒரு விடயமாக அமைந்ததால தான் அது அப்படி அழிக்கப்பட்டிருக்கும்போது நாங்கள் நம்புகிறோம். ஓகே. ஆனால் அங்கே அழிச்சிருந்தாலும் ஆனால் வேற ஒரு நாட்டில் நாங்கள் எங்களோட தமிழை கொண்டு வரோம்ன்றதுல ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. வார வருஷம் லைப்ரரி இங்கே திறக்கிறதா சொல்லி இருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது நல்ல விஷயம் தான். லைப்ரரி திறக்கணும்னுக்காண்டி நிறைய பேரோட நிறைய விஷயங்கள்ல கதைச்சிக்கிறோம். ஆனால் இது ஒரு முன்னெடுப்பாப்படுது. ஒரு ஆள் தொடங்கினா தான் தொடங்கப்படும். நல்ல விஷயம். எங்களோட புத்தகங்களை சேமித்து வைக்கவும் ஆவணப்படுத்துறதுக்கும் இது ஒரு நல்ல இடமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லைப்ரரி என்றது புத்தகங்கள் மட்டும் வைக்கிற இடம் இல்லாமல் ஒரு சமூக கூடமாக இருக்குது. அது பல விஷயங்களுக்கு உதவும். அது ஒரு லைப்ரரி ஒன்று தொடங்கிச்சிருந்தோம்னு சொன்னால் அதுலேருந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். தனியாக புத்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு போகிறது மட்டுமா இருக்காது. அது வேறு விதமான ஒரு தளத்துக்கு எங்களை இட்டு செல்லும். அது காலப்போக்கில் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்களோட மொழியையும் எங்களோட கலாச்சாரத்தையும் வெளிக்கொண்டு வர ஒரு இதாகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் கட்டாயமாக ஒரு நூலகம் வந்தால் இன்றைக்கு அது தனியாக நூலகமாக மட்டும் இருக்காது. ஒரு நூலகம் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு சமூக கூடமாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம்னா ஆக்ஷன் சோசியல் மாதிரியான ஒரு சமூக உதவி திட்டத்தோடு தான் அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் அதை கொண்டு வர வேணும். எக்ரியம் அப்படிங்கிற அதாவது எழுதுறதுக்கான உதவி, மொழிபெயர்ப்பு எல்லாம் சேர்ந்து தான் அது நூலகமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த திட்டத்தில் அதெல்லாம் உள்வாங்கப்படும். இல்லாட்டிக்கு தொடர்ந்து உள்வாங்கப்பட வேணும். அது உங்களுக்கு தேவையான விஷயம். அதன் மூலம் தான் நாங்கள் இப்போ இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பழைய புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுத்தினோம்னா அதுக்கான இலகுவான புத்தகங்கள் எடுக்கிறதோ மொழிபெயர்க்கிறதோ அப்படி நிறைய வேலைகள் அதுக்குள்ளால செய்ய முடியும். அதனால தான் அது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு நாங்கள் தமிழ் சமூகம் முன்னோக்கி போகிறதுக்கு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இனி 2ஆம் தலைமுறை பிள்ளைகள் இங்கே தான் வாழ போயிடும். அவைகள் பிரெஞ்சுக்காராக தான் இருக்க போயிடும். தமிழராக இருந்தாலும் பிரெஞ்சுக்காராக இருக்க போயிடும். அவைக்கு இப்படியான சமூகம் கட்டாயம் தேவை தங்களோட வரலாறை தக்க வச்சுக் கொள்றதுக்கு. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இளையோர் அமைப்புக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி எங்களோட தமிழ் பண்பாடுகளையும் எங்களோட தமிழ் கலாச்சாரங்களையும் அவைகள் முன்னுக்கு நின்று எல்லாம் செய்கிறதுக்கு. அதோட மற்ற இளையோருக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? மற்ற இந்த இளையோர் அமைப்பு தவிர நிறைய இளையோர்கள் வெளியே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த இளையோர் அமைப்போட ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேறு அமைப்புகள் பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் எல்லாரும் கூட இளையோர் அமைப்பு தானே என்று விடாமல் அவர்களுக்கு ஒரு கை கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும், வேறு செயல்பாடுகளாக இருக்கட்டும், வேறு நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இளையோர் அமைப்புக்கு நாங்கள் ஒரு கை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதான் நான் இன்றைக்கு காலையில் எனக்கு வகுப்பு இருக்குது, போக வேணும் என்றாலும் இங்கே வந்துட்டு போகணுக்காக தான் வந்தேன். என்னென்னா நாங்கள் எங்களோட கையை கொடுக்கணும். அவைக்கு வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் எங்களோட உதவியையும் நாங்கள் அவைக்கு கொடுக்க வேணும். எங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் அவைக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். அதே மாதிரி நாங்களும் இந்த காணொலியை பல இளையோர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்னு நினைக்கிறோம்.
நல்ல விஷயம் நீங்கள் செய்கிறது நல்ல பணி. அது மட்டும் இல்லாமல் இப்படியான நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற தமிழர்களுக்கு மத்தியில் நடக்கிற நல்ல கெட்ட விஷயங்களையும் நீங்கள் வெளிக்கொண்டு வர வேணும். அதுக்கான ஒரு அப்படிங்க கொண்டுறதால சில விலங்குகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் அமையலாம். கண்டிப்பா சமூகத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கட்டாயம் கொண்டு வர வேணும்னு நான் கேட்டுக்கொள்வேன். கண்டிப்பா நிறைய இளைஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கின்றது. அவர்கள் தனியாக வந்திருக்கிறதால சமூகம் சார்ந்து, மனநலம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து நிறைய கஷ்டத்துக்கு இருக்கணும். அதுகளை நீங்கள் வெளியில் கொண்டு வர வேணும்னு நான் உங்களை கேட்கிறேன். கண்டிப்பா நன்றி. சரி, ஒன்று ரெண்டு சொல்லுங்க. Neuf rue Gabriel Péry, 93 270 Sevran.